ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். இன்னைக்கு வித்தியாசமாக டேஸ்டியாக ஒரு சட்னி பார்க்க போகிறோம். இது வந்து தில் லீவ்ஸ்ன்னுவாங்க. இது வந்து சோம்பு இலை, சோம்பு இருக்குல்லையே அதோட லீவ்ஸன் அப்படின்ட்டு பெங்களூர் கர்நாடகாவில் சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். சூப்பரான சட்னி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். எப்போவுமே பருப்புலாம் வந்து அடுப்பு சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து வறுக்கணும். பாருங்கள், அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு. இது கூடவே வந்து ஒரு 3 பல் பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு தோல் இருக்கிற மாதிரி தான் வந்து சேர்த்துக்கணும். 2 மிளகா சேர்த்துக்கலாம். இதை வந்து உடச்சி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து ஒரு சைஸ் பெரிய வெங்காயத்தில் பாதி வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வெங்காயோட கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே என்ன பண்ண போகிறோம், ஒரு கோலி சைஸ் அளவு புளி சேர்த்துட்டு அதையும் வந்து இது கூடவே சேர்த்து வறுத்துப்போம். இப்போ தான் நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து வராங்க. இதுதான் நம்ம சோம்பு இலை. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த இலையும் நம்ம வந்து இதில் முழுசாக சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப நேரம்லாம் இது வந்து வதக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு நிமிஷத்துலேயே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுவும் நான் இதை வதக்கிறதே வந்து சிம்மில் வச்சு தான் வந்து வதக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணியும் வைக்கக்கூடாது. லிட்டெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். நல்லா அந்த ஆனியன் அதெல்லாம் இருக்குல்ல, அது கூட வந்து இந்த இலை போடுறப்போ அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் வந்து ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னி வந்து செஞ்சு பாருங்கள். தோசைக்கெலாம் வந்து செம்ம ஆப்டான ஒரு சட்னி இது. இதில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, கீரை வந்து இந்த அளவுக்கு சூப்பராக சுருங்கி வந்துடுச்சு. ஆனால் கலர் வந்து இந்த கலரில் தான் இருக்கணும். கலர் வந்து ரொம்ப டார்க்கிஷாக சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து இப்போ மிக்சியில் போட போகிறேன். நாங்கள் புது மிக்சி வாங்கியிருந்தோன்னு சொன்னோம்ல, இது வந்து செம்மையாக இருக்குங்க. இந்த மிக்சி டஸ்கர் இது பேர். இந்த மிக்சி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே கூட நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் அது போய் பார்க்கலாம். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, சீக்கிரமாக வேலை முடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த மிக்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வர்றதுக்கு நம்ம கூட வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 கரண்டி அளவு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு போடலைல்ல, இப்போ தான் வந்து உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம தாளிப்பும் வந்து ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து 1 டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சூடாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டேன். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் என்ன பண்ணணும், நம்ம நல்லா தாராளமாக வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நான் வந்து உங்களோட கன்சிஸ்டன்சி என்ன சட்னிக்கு அப்படின்ற பார்த்து நீங்கள் தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுன்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த தாளிப்பும் இப்போ நம்ம இதில் போட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது இது சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.